ஹாய், நான் இம்மானுவேல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, காரைக்குடியில் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பழமையான மணிக்குண்டோட வரலாறு பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காரைக்குடி நகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்கட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, ஒரு ஏரியா. அந்த ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியிலேயே வந்து புகழ்பெற்ற கொப்புடைய நாகியம்மன் கோயில் வந்து இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் போனீங்கன்னா ஒரு பழமையான ஒரு மணிக்குண்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஒரு மணிக்குண்டு வந்து சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்ட ஒரு மணிக்குண்டு. இந்த வருஷத்தோட மொத்தம் 87 வருஷம் ஆயிடுச்சு இந்த மணிக்குண்டு கட்டி. மணிக்குண்டு வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர்கள், அதாவது வெள்ளைக்காரங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மணிக்குண்டு கட்டலை. இந்த மணிக்குண்டு கட்டினது இந்த காரைக்குடியிலேருந்து ஒரு மனிதர், மிகப்பெரும் மனிதர் தான் கட்டினார். யாருன்னு கேட்டிங்கன்னா காரைக்குடியிலேயே வந்து வைர வியாபாரி குடும்பத்தை சார்ந்த ராவ் பகதூர் பட்டம் பெற்ற ரத்னவேல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தன்னோட அப்பாவான திவார் பகதூர் அப்படிங்கிற பட்டம் பெற்ற சுப்பையாங்கிறோட நேமம் வந்து இந்த மணிக்குண்டை வந்து கட்டினார். 1931 வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த ஒரு நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிக்குண்டு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதே 1939 வருஷத்துலேயே வந்து இந்த மணிக்குண்டை வந்து நகராட்சிக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நகராட்சியோட கட்டுப்பாட்டில் இருந்த இந்த மணிக்குண்டு வந்து பராமரிப்பு இல்லாமல் வந்து செயல்படாமல் போயிருது. 2022 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்க ஏடிஏ நடராஜன் செட்டி அண்ட் நகைக்கடை உரிமையாளர்கள் குடும்பம் வந்து என்ன பண்ணாங்கன்னா 4 லட்சத்தில் வந்து நகராட்சி கிட்ட அனுமதி வாங்கி இந்த ஒரு மணிக்குண்டை வந்து புறணமிச்சாங்க, அதாவது திரும்ப வந்து செயல்பட வச்சாங்க. இன்றைக்கு வரைக்குமே அந்த நகைக்கடை சார்பில் வந்து அந்த மணிக்குண்டு வந்து பராமரிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு அப்பாவோட நினைவாக வந்து ஒரு மகனை வந்து கட்டின ஒரு மணிக்குண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் காரைக்குடியோட அடையாளமாக வந்து கல்லுக்கட்டி பகுதியில் கொப்புடைய நாகியம்மன் கோயிலுக்கு எதிரில் வந்து இருக்குது. இதான் அதோட வரலாறு. ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது வரலாறு பற்ற விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.